श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम् तत्सत्। बृहदारण्यक उपनिषत् மூணாவது அத்தியாயத்தில் நம்ம 9வது பிராமணத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். சாக்கல்ய பிராமணம். இந்த சாக்கல்யரனே பிராமணர் ரிஷி அவர் கேள்வி கேட்கிறாரு. கார்கே இனிமே யாரும் எதுவுமே கேட்க வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதில் நம்ம ஆல்ரெடி ஆரம்பிச்சு பார்த்தோம். 1வது 9வது மந்திரம் வரைக்கும் ஹிரண்ய கர்ப்பவுடைய பெருமை. ஆனா ஹிரண்ய கர்ப்பனே வார்த்தை எங்கேயுமே உபயோகப்படுத்தாம அந்த கேள்வி பதில், ஒரு கேள்வி ஒரு பதில். அதுல என்னன்னா தேவதர்கள் எத்தனை பேரு అనేది கேள்வி. அதுக்கு இவர் ஒரு நம்பர் சொல்றாரு, எண்ணிக்கை. அவர் திரும்பி கேட்கிறார். இந்த வாட்டி சொல்லும் போது வேற எண்ணிக்கை சொல்றாரு. இப்படி சொல்லி சொல்லி கடைசியில 1 1 అనేది கூட சொன்னாரு. அதுக்கப்புறம் அவன் உடலை இந்த 12 என்ன, அந்த 33 என்ன, ருத்ர என்ன, வசுகள் என்ன, ஆதித்யர்கள் என்ன, அதெல்லாம் பேர் சொல்லுங்கோன்னு கேட்கிறான். அதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லும் போது நீங்க 6 சொன்னீங்க, 3 சொன்னீங்க, அதெல்லாம் கூட விவரிச்சாரு. நமக்கு என்ன புரிஞ்சதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு தேவதா, ஆனா பல தேவதைகளா காணப்படுறான். தேவைப்படும் போதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வேதத்தில் பூர்வ காண்ட முன்னாடி பாகத்தில் கர்மத்துல இதெல்லாம் செய்யும்போது இந்தந்த தேவதைகள் சொல்லும் போது அதுல பார்த்தோம். இந்த 12 8 சுருக்கி 6 சொன்னாரு. அந்த 6 2 3 சொன்னாரு. அந்த 3 2 சொன்னாரு. அதுல இருக்கு. அப்புறம் சொல்லாதது என்ன, சொல்லாதது இதுக்குள்ள இருக்கு. அப்படி சொல்லிட்டே கடைசியாக பார்த்தோம். சரி, அந்த ஏக தேவத்தை என்னன்னு கேட்டா அங்க யாக்ஞவல்கியர் பிராணஹான்னு சொன்னார். பிராணஹானே வார்த்தை கூட உபயோகப்படுத்தல. வாதன்னா விண்ட். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஏகஹ அந்த பிராணஹான், பவனஹா வாயு, அப்படி பவதா அன்னு சொன்னாரு. அது ஒண்ணும். அப்புறம் அந்த பிராணம் అనేది 2வது வரியில உபயோகப்படுத்திட்டார். பிராணம் அதுக்கு வேற வேற பேரு கூட வச்சு கூப்பிடப்படுறதுன்னு சொல்லி இன்னும் 2 பேர் சொன்னார். என்னன்னா பிரம்மமனு கூட சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அனே பதம் கூட சொல்லப்படுறது அப்படின்னு சொல்லி இப்போ 3 பேரு பிராணஹ பிரம்ம இங்க சொன்னது. இந்த 3 பேரு யாருக்கு சம்பந்தப்படுது? ஹிரண்ய கர்ப்பத்துக்கு தான். அதான் பியூட்டி. ஹிரண்ய கர்ப்பனை பதமே உபயோகப்படுத்தல. ஏன்னா பிராணவன் சொல்லும் போதே
வேற உபனிஷத்துல நம்ம படிச்சிருக்கோம். சமஷ்டி பிராண இஸ் கால்ட் ஹிரண்ய கர்ப்பா. சமஷ்டி தேவதாவுடைய ஸ்வரூபம் ஹிரண்ய கர்ப்பா. சரியா? அதனால அப்படி சொல்லி பதில் கொடுத்ததுக்கு அப்புறம் சாக்கல்யருக்கு ரொம்ப சந்தோஷம், கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அங்க முடிஞ்சது அந்த டாபிக். அதுக்கு அடுத்த டாபிக் கூட நம்ம 10வது மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்ச 2வது டாபிக் என்னது? இப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பன்னு எப்படி உபாசனை பண்றது, உபாசனை பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லி அதை சொல்லும் போது 10வது மந்திரத்துல இருந்து 17வது மந்திரத்து வரைக்கும் அந்த விஷயம் வருது. இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, சாக்கல்யரே கேள்வி கேட்கிறாரு. கேள்வி கேட்டு அன்னைக்கு ஒரு டேபிளா பார்த்துக்கிட்டா போதும் இது புரிஞ்சிடும்னு சொன்னானா, அது ஞாபகப்படுத்திட்டு என்ன கேட்கிறாருன்னா, அந்த 10வது மந்திரம் ஆரம்பத்துல பார்த்தோம்னா 10வது மந்திரம் மட்டும் படிப்பேன். என்ன அதே போலதான் எல்லாம் வரும். அதனால அங்க ஒரு சாம்பிள் ஒரு மந்திரம் படிச்சிருக்கேன். இது இங்க பிருதிவ்யேவ யஸ்ய ஆயதனம் அக்னிர்லோகः மனோ ஜோதிः யோ வைதம் புருஷம் வித்யாத் சர்வஸ்ய ஆத்மனः பராயணகம் சவை வேதிதஸ்யாத் யாக்ஞவல்க்ய வேதவா அகம் து புருஷகம் சர்வஸ்ய ஆத்மனः பராயணம் யம் ஆத்த ய ஏவாயகும் ஷரீரः புருஷः ச ஏஷ வதைவ சாகல்ய தஸ்ய கா தேவத இதி அம்ருதமிதி ஹோவாச்ச. இப்போ இந்த ஒரு மந்திரம் அந்த டேபிள்ல சொன்ன 5 காலம்ஸ்ன்னு ஃபில்அப் பண்றது. அப்புறம் 8 ரோஸ் வரணும்னு சொன்னா. இதுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? அஷ்டவித புருஷ இரண்ய கர்ப்ப உபாசனா. இரண்ய கர்ப்பன் இந்த அஷ்டவிதமான புருஷனா நினைச்சு நீங்க உபாசனை பண்ணலாம். ஆனா அதுல என்னன்னா ஒரு புருஷனை பத்தி சொல்லும் போதும் அதுக்கு ஒரு தனிப்பட்ட பேரு, அப்புறம் அதுக்கு தனிப்பட்ட ஒரு அந்த ஆயத்தனம். முதல்ல ஆயத்தனம் எடுத்துக்கணும். ஆயத்தனம்னா எது சப்போர்ட் பண்றது அப்படின்னு ஆயத்தனம். அந்த புருஷனுக்கு எது சப்போர்ட் பண்றதுன்னு. அப்போ 2வது காலம்ல பார்த்தா புருஷா, ஆயத்தனம், அப்புறம் லோகம் என்ன, அதுக்கப்புறம் ஜோதிகி என்ன அப்படின்னு சொல்லி இந்த 4த்துன்னு சாக்கல்யரே சொல்றாரு. பிருத்திவி ஆயத்தனமாயிருக்கிற அந்த புருஷன் சரீர புருஷ, அவனுக்கு லோகம் அக்னி, அப்புறம் மனஹ ஜோதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்பதான் ஒரு பிராமணனும் ஒரு வேதவேத்த தெரிஞ்சுக்கணவன் ஆயிடுவான் అని அவர் சொல்லி, அப்படின்னு எனக்கு தெரியும் அதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த 4 சொன்னதே சாக்கல்யர் தான். சொன்னதுக்கு அப்புறம் யாக்ஞவல்க்யர் சொல்றாரு அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுக்கிறாரு. சாக்கல்ய வேதவா அகம் தம் புருஷகம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. ஓ தெரியுமா உனக்கு? அப்போ அந்த பிருத்திவி தேவதா, பிருத்திவி ஆயத்தனமா இருக்கிற அந்த சரீர புருஷ, அக்னி லோகமா இருக்கிற, ஜோதி மனம் ஜோதியா இருக்கிற அந்த புருஷனுக்கு தேவதை யாரு? அதுதான் ஆக்சுவல்ல கேள்வி கேட்கிறாரு. ஆனா 5ல 4 அவரே சொல்றா, அந்த 1 மட்டும் நீங்க ஃபில்அப் பண்ணும். ரொம்ப ஈஸி. இப்படி பரீட்சை பண்றாங்க. அதுக்கு யாக்ஞவல்க்யர் தேவதா அமிர்தம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு காலம் பூர்த்தி ஆயிடுச்சு, ஒரு ரோ பூர்த்தி ஆயிடுச்சு. சரியா?
அப்போ இங்க ஷாரீர புருஷா, முதல் புருஷ, ஷாரீர புருஷ. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி இது கனெக்ட் ஆகிறது, ஏன் இதெல்லாம் அவ்வளோ டீப்பா பார்க்கல. ஓரளவுக்கு பேர் பார்த்தாவே பிருத்திவினால அது சரீரம்னா இந்த ஸ்தூல சரீரம் பிருத்திவி தத்துவம் மெயினா. அதுக்கப்புறம் இதுல லோகம் என்னன்னு இது அக்னின்னு சொன்னா, இது இங்க உள்ள அக்னி தத்துவம் இருந்தாதான் சாப்பிடுறது ஜீர்ணமானாதான், அது போய் சக்தி கொடுத்தாதான், அது பிருத்திவியில வர அன்னம் அமிர்தம் அன்னம் இது எதனால போஷிக்கப்படுறது? அமிர்தம் அன்னம் இங்க சங்கரர் சொல்றாரு அன்னம்னு எடுத்துக்கணும். சரியா? இப்போ 17வது மந்திரம் வரைக்கும் இதே விதமா அவர் 4 சொல்ல, தேவதை யாரப்போன்னு இவர் கேட்க, அது ஃபில்லப் பண்றாரு யாக்ஞவல்க்கு. இப்போ அந்த டேபிள் சொன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு போயிடும், பாஸ். அதுக்கப்புறம் பசுமாடு எடுத்துட்டு போலாம் முடியாது, இன்னும் இருக்க விஷயம். ஆப்பம் பசுமாடு அது சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்ல வச்சு ஜனக்கர் வச்சது இல்லையோ, அது அழகா கவனிச்சுக்கிறாங்க. சரி, ரெண்டாவது புருஷன் யாருன்னு சொன்னா காமமய புருஷா. இதுக்கு ஆயத்தனம் காமம், லோகம் ஹிருதயம், ஜோதிஹி மனம். சொன்ன அன்னைக்கு மன ஜோதி மனம் எல்லாத்தையும் காமனா தான் வரப்போறது, எல்லாத்தையும். அப்ப இதுக்கு தேவதை யாரு அப்படின்னு சொன்னா யாக்ஞவல்கர் ஸ்திரீ அப்படின்னு சொன்னாரு. இங்க ஆறு புருஷான்னு வச்சுக்கணும். ஸ்திரீக்கு புருஷ, புருஷனுக்கு ஸ்திரீ. ஸோ அதெல்லாம் என்ன கனெக்ஷன் நீங்க இந்த வார்த்தைகள் சிந்திக்கிறதுன்னா சிந்திங்கோ, இல்லை சார் நான் வேற சிந்திக்கிறேன்னு சிந்திச்சுக்கணும். மூணாவது டேபிள் பார்த்தீங்கன்னா ஆதித்ய புருஷா. ஆயத்தனம் ரூபம், ஆயத்தனம் ரூபம், சாமானிய ரூபம். அப்புறம் லோகம் என்ன? சக்ஷு, ஜோதிஹி மனந்தா. தேவதை யாரு? சத்தியம். இங்க கூட சத்தியம்னு சொன்னா சங்கரர் விளக்கம் கொடுத்தாரு, அது சக்ஷு தான் எதுக்கணும் அங்கேயும். இங்க சத்தியம்னா சக்ஷுவன். ஆக்சுவலா அதுதான் காமெண்ட்ரி பாஷ்யம் இல்லைன்னா இந்த மந்திரங்கள் என்ன எதுக்கு சொல்றதுன்னு புரியவே புரியாது. மூணாயிடுச்சு. நாலாவது ஸ்ரோத்ரஹ புருஷா. ஆயத்தனம் ஆகாஷ, லோகம் ஸ்ரோத்ரம், ஜோதி மனந்தா. தேவதை யாரு அப்படின்னு கேட்டார். திக்கு. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் சாக்கல்யர் சரி சரின்னு ஒத்துக்கிறேன், கரெக்ட் கரெக்டு தான் சொன்னீங்க, டிக் அப்படி. அடுத்தது தியாயமானஹா புருஷா. ஆயத்தனம் தமஹா, லோகம் ஹிருதயம், ஜோதி மனந்தா. தேவதை யாரு? மிருத்யு. அடுத்தது இங்கிருந்து வச்சா சாயாமய புருஷா, ஷாடோ. சாரி, இப்போ படிச்சது அதுதானே, சாயாமய புருஷதா படிச்சேன். அப்புறம் அடுத்தது 7வது ஆதர்ஷஸ்த புருஷா. கண்ணாடியில பாக்குறது ஆதர்ஷம்னா கண்ணாடி. இதுக்கு ஆயத்தனம் ரூபம். இங்க அங்க சாமானியம்னு சொன்னா மேல இன்னொரு இடத்துல கூட 3வது கூட ஆதிஸ்த புருஷல கூட ரூபம் வந்துச்சு, சரியா? இங்கேயும் ரூபம் வருது. அதனால இங்க அங்க சாமானிய ரூபம்னு சொன்ன இங்க விசேஷ ரூபம்னு சொல்லணும், சாயா. ஏன்னா நீங்க பார்த்த உங்களுடைய நிழல் நிழல் நீ இருக்கும்போது நீங்க குள்ளமா இருந்த உங்க நிழல் அப்படிதான் இருக்கும், அது பர்சனலைஸ்டு. ஆனா அங்க ரூபம்னு சொல்றது காமன் விஷன் அது. சரி, இங்க கூட திரும்பி சக்ஷு. ஸோ சக்ஷு 2 வாட்டி வருது, மனம் இங்க ஜோதி. ஆனா தேவதை யாருன்னு கேட்டு அதுக்கு பிராணஹா அனு கொடுக்கிறார். பிராணஹா இல்ல அசுகு. அசுக்கு பிராணத்துக்கு இன்னொரு பேர் அசுகு. சரி, கடைசியில இந்த 8வது ஜலஸ்த புருஷா. ஜலம், ஜலத்துல கூட நம்முடைய பிரதிபிம்பம் காணப்படும் இல்லையா, ஜலஸ்த புருஷா. இதுக்கு ஆயத்தனம் ஜலந்த, அப்புறம் லோகம் ஹிருதயம், ஜோதி
மனந்தா. அப்புறம் இதுக்கு வந்து இப்போதான் 7வது படிக்கிறோம், 8. அப்புறம் வருணஹா, வருணஹா, ஜலம், வருணஹா. அடுத்தது கடைசி லாஸ்ட் புத்திரமய புருஷா, புத்திரமய புருஷ. ஆயத்தனம் வந்து ரேதஸ், புருஷ பீஜ கணம் ரேதः. லோகம் வந்து ஹிருதயந்தா, ஜோதி மனந்த, தேவதை யாரு பிரஜாபதி. அதுக்கு சங்கரர் பிராக்கெட்ல பிதா అని ఎదకணும். ஸோ இது చింతించి அப்படி உபாசனைக்காக பண்ணா நிறைய இதுல நிறைய சயின்ஸ் இருக்கு. அதுல இப்படி வேதாந்தம் கூட, வேதாந்த படிக்கிறவங்களோட இது எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் அதெல்லாம் ரிலேட்டிவ் தான். பட் தெர் இஸ் எப்படியெல்லாம் உபனிஷத்து சாஸ்திரம் பேசுறது అనేది. ஸோ இது எல்லாமே 8 விதமான இரண்ய கர்ப்பனை தான். இந்த 8 விதமான புருஷர்களை நீங்க நினைச்சு இது கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்க உபாசனை பண்ணலாம். உபாசனைக்கு எப்பவுமே மானசீக வியாபாரம், அதுக்கு நிறைய வேலை கொடுக்கணும். இவ்வளவு வேலை கொடுத்த அப்புறம் மனசு வேற என்ன சிந்திக்கும், இது கூட அப்புறம் ஏதாவது மந்திரம் ஆட் பண்ணும், அப்புறம் என்ன இதெல்லாம் சொன்னா இன்னும் அப்படியே ஃபுல்லி ஆக்குபைடு. சரியா? இந்த விதமா மொத்தத்துல சமஷ்டி மேல ஒரு நல்ல ஈடுபாடு, அன்பு, ஒற்றுமை, அதுதான் மெயின் இந்த உபாசனத்துடைய. அப்போ கிராஜுவலி ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஆசைப்பட்டு உபாசனை செஞ்சா கூட இண்டிவிஜுவாலிட்டி குறைஞ்சி போகுது. சமஷ்டிலையும் பாக்கி சிந்திக்க ஆரம்பிப்பான். ஸோ இப்படி இந்த 2வது டாபிக் அஷ்டவித புருஷ ஹிரண்ய கர்ப்ப உபாசனை முடிஞ்சு விட்டது. சரியா? கொஞ்சம் பொறுமையாவே கேட்கணும். ஏன்னா இது உபாசனை தான், ஒன்றும் பிரம்ம வித்யா ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்ச கூடாது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சில கருத்துகள் நமக்கு பிரயோஜனகரமா. அடுத்தது அதுக்கப்புறம் 18, 19 வந்து இன்ட்ரடக்டரி ஸ்லோகாஸ். எதுக்கு? அடுத்த டாபிக்கு. எப்படிப்பட்ட இன்ட்ரடக்ஷன் சொன்னா, இங்க யாக்ஞவல்கர் சாக்கல்யன் வந்து டீஸ் பண்றாரு. இவன் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கிறான். பொறுமையா தான் இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கோபம் வரும் அவருக்கு. ஓகே, உரிமை என்ன, எத்தனை கேள்வி கேட்பான், கேட்டுட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கேட்கறது எல்லாமே அனாத்ம விஷயம்தானே இவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால. பட் ஏதோ ஒரு காம்படிஷனுக்காக வந்த போல் இருக்கு இது. அதனால இப்ப அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு டீச் பண்ணனவன் இல்லை. சாக்கல்ய இஸ் நாட் ஏ ஸ்டூடெண்ட் ஆஃப் தி யாக்ஞவல்க. அந்த வாதனை பண்ணி சபைக்கு வந்தாங்க, இங்க ஏதோ ஜெயிச்சுட்டா பசுமாடு எடுத்துட்டு போலாம். சரி, 18ல என்ன ஆயிடுச்சு? யாக்ஞவல்கர் என்ன சொல்றாருன்னா, டீஸ் பண்றாருன்னு சொன்னேன் இல்லையா, சின்ன மந்திரம் தான். சாகல்யேதி ஹோவாச்ச யாக்ஞவல்க்யः ஸ்வகம் ஸ்விதிமே பிராமணாः அங்காரவக்ஷயமான கிரதா இது. என்ன டீஸ் பண்ணாருன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கிற பிராமணர்கள் எல்லாரும் இருக்காங்களே, முதல்ல அவரை பத்தி சொல்றாரு. நான் வந்து ஒரு நல்ல எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பு போல் நான். இங்க இருக்கிற இந்த பிராமணர்கள் எல்லாரும் வந்து எனக்கு கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க, சுடுமணி. அதனால அவங்க வந்து ஒரு இடுக்கி போல் இருந்து இன்னும் வந்து ஒரு பொறி கறி எனக்கிட்ட அனுப்புறதுக்கு தள்ளுறாங்க. ஒன்றும் பாருங்க எப்படிப்பட்ட கிரிட்ஸ் இது, புரிஞ்சுதா? பெரிய ஃபர்னேஸ்ல பர்ன் ஆகும்போது ஏதோ சின்னது வெளியில வந்துடும். இதுக்குள்ள கட்டிங் பிளேயர் போல் டாங்கு என்ன சொல்லுவோம், இங்கிலீஷ்ல டாங், அது பிடிக்குதா? அதுபோல் அவங்களுக்கு என்ன கேட்ட ஒன்னு உபயோகப்படுத்திட்டு தேர் மிஸ்யூசிங் யூ அண்ட் சென்டிங். ஆனா நீ என்கிட்ட வந்து எரிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா
ஜெயிக்க முடியாதுன்னு இன்டைரக்டா சொன்னது போல். இது இப்படி ஏதாவது சொன்னானா அவன் வந்து விரமிச்சுக்குவானோ என்னன்னு சொல்லி இவர் சொன்னாரு. இவ்வளவு நேரம் பொறுமையா இத்தனை பேருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? அதுக்கப்புறம் அவன் சொல்றான் 19வது மந்திரத்தில் சாக்கல்யரை வந்து, யாக்ஞவல்க நீ ரொம்ப பிரம்மனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் திமிரா பேசுறீங்க. என்ன ராஜ்யம்? குரு பாஞ்சாலானாம் பிராமணாக இது வாதீஹி. இந்த குரு பாஞ்சால தேசங்கள்னு வந்த இந்த பிராமணர் எல்லாருமே இவ்வளவு அவமானப்படுத்திட்டு இப்படி பேசுவிய நீ? ஏன்னா உனக்கு பிரம்மனை பத்தி தெரியும்னு தானே அப்படின்னு சொல்லி இவனும் கூட எதிர் பேசிட்டான். பேசிட்டு அதுக்கப்புறம் அசல் பிரம்ம வீத்தன் தெரிஞ்சவனன்னு எப்படி என்ன தெரியணும் தெரியுமா சொல்லி திரும்பி புது கொஸ்டின் கேட்கிறான். என்னன்னா டைரக்ஷன் திசைக்கு இருக்கிற தேவதை என்ன, அந்த தேவதை எதிலோ பிரதிஷ்டமாயிருக்கு, அப்படி அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அது எனக்கு தெரியும் அப்படின்னு புது டாபிக் ஆரம்பிச்சுட்டான். பாக்குறேன் இப்போ இது ஒரு சின்ன டேபிள் வரும். ஸோ இது ரெண்டு நடுவில் 18-19 அவங்க நடுவில் ப்ரிப்பரேஷன் ஆயிடுச்சு, இன்ட்ரடக்ஷன் டு தி. அவன் அப்படி கேட்டதுனால எனக்கு உனக்கு தெரியுமா அது இந்த திக்குக்கு இருக்கிற தேவதை, அந்த தேவதை இதுல பிரதிஷ்டம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்போ வரிசையா கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்கும் போது அதுக்கப்புறம் யாக்ஞவல்கர் பதில் கொடுப்பாரு. அந்த இதுல வந்து சாராம்சம் மட்டும் சொல்றேன். 24வது மந்திரம் வரைக்கும் இந்த இன்னொரு உபாசனை. என்ன உபாசனை இது? பஞ்சவித தேவதாத்மக ஹிரண்யகர்ப்ப உபாசனை. பஞ்சவித தேவாத்மக ரூப ஹிரண்யகர்ப்ப உபாசனை. அங்க அஷ்டவித புருஷன் சொன்னோம். சரியா? எப்படி கேட்கிறாருன்னா இதுல ஒரு டைரக்ஷன் பற்றி இங்க வந்து 5 காலம்ஸ் வரணும், இந்த பக்கம் 5 வரணும். இப்படி இப்படி 5 இப்படி 5 இந்த டேபிள்ல. முதல்ல வந்து அந்த டைரக்ஷன் என்ன? திக்கு பிராச்சி திக்கு. பிராச்சி என்ன? ஈஸ்டர்ன் சைடுன்னு அர்த்தம். அதுக்கு தேவதா வந்து ஆதித்யா. அப்புறம் அடுத்த காலம்ல வந்து பிரதிஷ்டா 1, அடுத்த காலம்ல பிரதிஷ்டா 2, கடைசி 5வது காலம்ல பிரதிஷ்டா 3. சரியா? பிரதிஷ்டா 3 5 வந்துச்சா? 5 காலம்ஸ். ஸோ முதல்ல வந்து பிராச்சி திக்கு, ஈஸ்டர்ன் டைரக்ஷன். இதுக்கு தேவதை யாருன்னா ஆதித்ய தேவதா. பிரதிஷ்டா நம்பர் 1 வந்து சக்ஷு, பிரதிஷ்டா நம்பர் 2 வந்து ரூபாணி, பிரதிஷ்டா நம்பர் 3 ஹிருதயம். அடுத்தது தட்சிணாதிக்கு, சவுத் சைடு. யமஹா தேவதா. பிரதிஷ்டா நம்பர் 1 வந்து யக்ஞஹா, பிரதிஷ்டா நம்பர் 2 வந்து தட்சிணா అండ్ శ్రద్ధ. 2 வரணும் அங்கே. ప్రతిష్ఠా నెంబర్ 2లో దక్షిణ అండ్ శ్రద్ధ. ప్రతిష్ఠా నెంబర్ 3లో வந்து லாஸ்ட் காலம்ல ஹிருதயம் தான். அது காமன் எல்லாத்துக்கும். அங்க எப்படி மனக காமனா வந்துச்சோ அந்த டேபிள்ல இங்க ஹிருதயம். 3வது வந்து பிரதீச்சி திக்கு. பிரதீச்சின்னா வெஸ்டர்ன் சைடு. சில பேர் நார்த் இந்தியால இது பிராச்சின்னு இதுல பேரு கூட வச்சுக்கிறாங்க. பிரதீச்சி தேவதை யாருன்னா வருண தேவதா. அப்புறம் பிரதிஷ்டா நம்பர் 1 வந்து ஜலம், பிரதிஷ்டா நம்பர் 2 வந்து ரேதஸ், பிரதிஷ்டா நம்பர் 3 ஹிருதயம் ஒன்று. 4வது டைரக்ஷன் உதீச்சி.
அப்படின்னா நார்த் சைடு, நார்த் டைரக்ஷன். சோம தேவதா. பிரதிஷ்டா நம்பர் 1 தீக்ஷா. பிரதிஷ்டா நம்பர் 2 சத்யம். கடைசி ஹிருதயம். Now last row 5. துருவாதிக்கு. துருவாதிக்குன்னா மேல, above. கீழே இந்த 4 பக்கம் சொல்லி மேல சொல்ற. தேவதை யாருன்னா அக்னிஹி. பிரதிஷ்டா நம்பர் 1 வாக்கு. பிரதிஷ்டா நம்பர் 2 பிளாங்க். உபனிஷத்தை கொடுக்கலங்க. ஏன்னா அங்க கேள்வி முடிவுல அவன் அடுத்த கேள்விக்கு அங்கே லிங்க் போடுறான். அடுத்த கேள்விக்கு அங்க லிங்க் போடுறதுனால உபனிஷத்து அந்த பிரதிஷ்டா 2 சொல்லல. பிரதிஷ்டா நம்பர் 3 ஹிருதயந்த. இது டேபிள். சரியா? இங்க மட்டும் இந்த உபாசனா விஷயம் இதுல சில விஷயங்களை நம்ம அம்சங்களை கவனிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னு சங்கரர் கொஞ்சம் அப்சர்வேஷன் செய்கிறாரு. அது மட்டும் சொல்றேன், இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சு. என்னென்ன பேசிட்டோம்? பிரதிஷ்டான்னா என்ன அர்த்தம்? முதல் சப்போர்ட் பண்றது. எது சப்போர்ட் பண்றது அது பிரதிஷ்டா. அந்த ஆயத்தனம்னு சொன்னா அதேதான் இன்னொரு அர்த்தம். இங்க இப்ப நீங்க இந்த சப்போர்ட் யாரு எது யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு எடுத்தா இந்த டேபிள்ல ரிவர்ஸ் ஆர்டர்லும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். சரியா? ஆனா ரிவர்ஸ் ஆர்டர்ல பார்க்கணும்னா 2 1க்கு சப்போர்ட், 3 2க்கு சப்போர்ட், 4 3க்கு சப்போர்ட், 5 4க்கு. இல்ல அப்படி எடுத்துக்கோங்க. 5 4க்கு சப்போர்ட், 4 3க்கு சப்போர்ட், 3க்கு 2க்கு சப்போர்ட், 2 1க்கு சப்போர்ட். என்ன சார் இதெல்லாம்? ஒன்னு சும்மா சொல்றேன். முதல்ல என்ன பார்த்தோம்? பிராச்சி ஆதித்யா சக்ஷு ரூபாணி ஹிருதயம் பார்த்தோம். ஹிருதயம் கீழே நின்று சொல்றேன், ரூபத்துக்கு சப்போர்ட் பண்றது. சரியா? அப்படின்னா 2 3ல பிரதிஷ்டமாயிருக்கு, 1 2ல பிரதிஷ்டமாயிருக்கு. அப்படி சாரி 4 சொல்லணும். 4 5ல அதேதான் நம்பர் சொன்னானே. இப்படி பார்த்தா சப்போர்ட் 1க்கு 1. இதுதான் பிரதிஷ்டான்னு என்ன. எதுனாலன்னா இது சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க பிரதிஷ்டா நம்பர் 1, பிரதிஷ்டா நம்பர் 2, பிரதிஷ்டா நம்பர் 3 3 வந்துச்சு. இப்போ எது 3 பிரதிஷ்டானா அப்படி இல்லை. இந்த ஹையார்கி ஆர்டர்ல பார்த்தா ஒன்று டிசைடிங் ஒன்று இது மேல டிபெண்ட் ஆயிருக்கு. அப்படி பார்க்கணும். சரி, பிரதிஷ்டான பதத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். எப்படி பிரதிஷ்டா இருக்குன்னு கூட புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஹிருதயம் காமனா சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்க ஹிருதயம் ஹிருதயம் ஹிருதயம். இப்போ இந்த டேபிள் மொத்தത്തിന് நீங்க இதுல முக்கியமா பிரதிஷ்டா రెండులో నుండి அப்புறம் பிரதிஷ்டா 1ல నుండి இப்படி எடுத்து பார்த்தா மொத்தത്തിന് 3ஆ சுருக்கி பார்க்கலாம். விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்ந்து 3ஆ சுருக்கி பார்க்கலாம். எப்படின்னா அங்க என்னென்ன 3 சுருக்கி பார்க்கலாம். கீழே 5வது காலத்துல வாக்கனே வார்த்தை வந்துச்சா, துருவாதிக்கு அக்னி சொல்லி வாக்கனே வார்த்தை வந்து. வாக்குக்கு இன்னொரு என்ன நாமம் అని சொல்லலாமா இல்லையா? நாமம். சோ நாமம் 1. அடுத்தது மேல பிரதிஷ்டா 2ல பார்த்தீங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட்ல ரூபாணி இருக்கு. ரூபாணிக்கு என்ன சொல்லலாம்? ரூபம்னு சொல்லலாம் இல்லையா? ரூபம் தென் சொல்லலாம். டேபிள்னு சங்கரர் அப்சர்வ் பண்ணி சொல்றாரு. இதுல என்ன கிரகிக்கணும்னா மொத்தம் 3 எடுத்துக்கோ. நாமம் இருக்குல்ல, நாமம் இருக்கு. ரூபம் பத்தி இருக்கு, ரூபம் இருக்கு. அடுத்தது இங்க யக்ஞம் ஜலம் தீக்ஷா அనే 3 வார்த்தைகள் இருக்கு பிரதிஷ்டா 1లో. இது மொத்தத்தினே சேர்ந்து கர்மான்னு எடுத்துக்கணும். அது நீங்க திங்க் பண்ணி பார்த்தா தெரியும்.
ஜலம் இல்லாம எந்த கர்மம் பண்ண முடியாது. அது யஜ்ஞமனே நேரா சொல்லியாச்சு. யஜ்ஞம் பண்ணணும்னா தீட்சை எடுக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட்டுக்கு பேரு நாளைக்கு இன்னைக்கு இருந்த ப்ரிப்பரேஷன் இருக்கு இல்லையா, கல்யாணத்துக்கு கூட இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. அப்போ தீட்சை, அப்போ அதெல்லாம் கவனிச்சு பார்த்த கர்மா. அந்த பாயிண்ட் அப்படி இருக்கட்டும். இன்னொன்னு இங்க இந்த யஜ்னம் சொன்னதுக்கு அப்புறம் பிரதிஷ்டா நம்பர் 2, இந்த யஜ்னம் எதுல பிரதிஷ்டமாயிருக்குன்னு சொல்லும் போது அங்க தட்சிணா ஸ்ரத்தான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ரொம்ப புக்கு பார்த்து டேபிள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. பாயிண்ட் என்ன வேணும்னு இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்புறம் சரியா, சார்ட் டேபிள்ஸ் பண்றது நான் கொஞ்சம் விட்டுட்டேன். சரியா, என்ன தமிழ்ல இங்கிலீஷ்ல எழுதணுமா சமஸ்கிருதம்ல எழுதணுமான்னு எனக்கு சில பேருக்கு இப்படி அந்த சார்ட் அப்புறம் அங்க உபயோகப்படாது, அங்கெல்லாம் பக்கா தமிழ். சரி, இங்க விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 3 வந்துச்சு நமக்கு, நாம ரூப கர்ம, அந்த பாயிண்ட் அப்படி இருக்கட்டும். இப்ப என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன், யஜ்ஞனம்னு சொன்ன தட்சிண இல்லாம ஸ்ரத்தை இல்லாம ஒரு யஜ்ஞம் நிறைவேறாது. தட்சிணை கொடுக்காம எந்த வாத்தியார்னே நம்ம கூப்பிட்டு வேலை வாங்கி கூடாது, அவங்களும் வரமாட்டோம். தட்சிணை முக்கியம் அங்க. அப்போ அந்த ஸ்ரத்தை இல்லாதவனு தட்சிணை தரமாட்டான். ஸ்ரத்த ரொம்ப அவசியம். அதனாலதான் ஒருத்தனுக்கு தட்சிணை கொடுக்கணும்னு ஆசை வரும். அந்த யஜ்ஞத்து மேல நம்பிக்கை இருக்கணும் இல்லையா. பாருங்க, இது ஜனகர் எப்படிப்பட்ட தட்சிணை கொடுக்குறாரு, என்ன 1 ரூபி காயினா இல்ல 1 கோல்டு காயினா? 1000 பசுமாடு வச்சுட்டு ஒண்ணுக்கு இத்தனை பக்கம் அத்தனை பக்கம் எத்தனை பவுன் எல்லாம் கணக்கு சொல்லிட்டு அன்னைக்கு இவ்வளவு தட்சிணை கொடுக்கிறார். எப்பவுமே தட்சிணை பூரி தட்சிணை எப்பவுமே நிறைய கொடுக்கணுமா. அது பல மடங்குல நமக்கு ரிட்டர்ன் வரும். எப்படி வரும் கேட்காது, ஏதோ ஒரு விதத்துல வரும். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும். பர்டிகுலர்லி எதர் குருதட்சிணா ஆறு குருக்கள் கூட குரு தானே கர்ம செய்ய வைக்கிறார். அதனால அவங்களுக்கு இந்த அளவுக்கு நம்ம சக்திக்கு தகுந்து கொடுக்கணும். இப்படிப்பட்ட ரிச்சுவல்ஸ், தெய்வ காரியங்களும் வைதிக காரியங்களும் இப்படிப்பட்ட இல்ல அந்த விஷயங்கள் சொல்ற வேதாந்த டீச் குரு தட்சிணை అనేది எப்பவுமே நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் நமக்கு சைடு இதுல சொல்லப்பட்டது. இட் இஸ் ஜஸ்ட் ஆக்சிலரி பாயிண்ட். இப்போ விஷயம் என்னன்னா, நாம ரூப கர்மன்னு 3 சொல்லிட்டோம் இல்லையா. இங்க எதுக்குன்னா, இப்படி பண்ணும்போது இந்த 3த்தையும் சேர்த்துட்டா ஜகத் இல்ல, ஜகத் இஸ் ஈக்குவல் டு நாம பிளஸ் ரூபா பிளஸ் கர்மா. கரெக்டா இல்லையா? இந்த தாட் நம்ம இது முன்னாடி சிந்திச்சோம் வேற இடத்துல. சரியா? அப்புறம் இவ்வளவு நாமரூப ஜகத், நாமரூப கர்மமா இருக்கிற இந்த ஜகத் மொத்தம் இப்போ எல்லாத்துக்கும் காமன். அந்த லாஸ்ட் காலம்ல பார்த்தா ஹிருதயம் 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 இருக்கு. ஹிருதயம்னா மைண்டு தான். அங்க மனஹானி கொடுத்தாரு, இங்க ஹிருதயம். அப்போ என்ன காட்டுறது, நாம ரூப கர்ம சர்வம் ஜகத்து. சர்வம் ஜகத்து ஹிருதயம் மைண்ட் மேல ஆதாரப்பட்டிருக்கு. அதனால சர்வம் மன ஏவ, சர்வம் மன ஏவ. இந்த கருத்து நமக்கு முதல் அத்தியாயத்திலேயே திரயம்பா இதம் நாமரூப கர்ம அப்படின்னு அங்க வந்துச்சு. நாமரூப கர்ம வியாக்கரவாணி. சர்வம் என்னன்னா நாம ரூப கர்ம, இந்த ஜெகத்து மொத்தம். ஆனா அது எங்க எது சப்போர்ட் மேல பண்ணி இருக்குது, பிரதிஷ்ட 3 ஹிருதயம் மனசு மேல இருக்கு. அதனால இது வச்சுட்டு நம்ம இப்போ கொஞ்சம் வேதாந்தத்துக்கு போறோம். இப்படி என்ன அமிர்த பிந்து உபனிஷத்துல ஃபேமஸா சொல்றவன் மன ஏவ
மனுஷ்யாணாம் காரணம் பந்தமோக்ஷயோஹோ பந்தாய விஷயாசக்தம் முக்தம் நிர்விஷயம் ஸ்மிருதம். அது ஒரு ஸ்லோகம். அது மனுஷனுடைய பந்தத்துக்கு முக்திக்கு காரணம் மனசே. ஏன் அதுல இந்த ஜெகத்ನೆಲ್ಲ காட்டுறது நாமரூப கர்ம ஜெகத் மொத்தம் மனதில் இருக்கு. மொத்தம் அப்படியே சுருக்கிட்டு வாங்க பாருங்க, அவ்வளவு பெரிய டேபிள் 3 பண்ணிட்டோம். 3 வந்து மனசு ஜெகத்து கிட்ட வந்துச்சு. ஜெகத் வந்து மை. அதனால மனசு தவிர இதெல்லாம் பார்க்கறதே வேற எதுவுமே இல்லை. எல்லாம் ஒரு ஃபோட்டோ இமேஜ் போல் தான். அது ஒரு தாட் ஃபார்ம் தான். இமேஜ் கூட இல்லை, தாட் ஃபார்ம். எல்லாமே தாட் தாட் தாட். இவ்வளவு பிரபஞ்சம், இவ்வளவு வெரைட்டி, இவ்வளவு லேண்ட்ஸ்லைட்ஸ், இவ்வளவு மழை, உலகம் மொத்தம் மழையாமா எல்லா இடத்திலும். அதனால இங்க யாரு மேல குற்றம் சொல்லக்கூடாது. இந்த கவர்மெண்ட் சரியில்லை, அந்த கவர்மெண்ட் சரியில்லை. சவுதி அரேபியாலோ 20 அடி காரு, எல்லாருமே அவங்க கார் எவ்வளவு சைஸ் இருக்குன்னு தெரியும். நான் போய் பார்க்கல, டிவியில பார்த்தேன். அங்கிருந்து இங்க வரைக்கும் இருக்கு கார். அப்படிப்பட்ட பெரிய கார் இல்ல, பாதி தண்ணியில போயிட்டு இருக்கேன் சவுதி அரேபியால. அப்படின்னா உலகம் மொத்தம் மழை வந்து ஜாஸ்தி பெய்யறதுனால அவங்களது ஹையஸ்ட் சொபிஸ்டிகேட்டட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆமா, வைஃபை டைப் ஆமா. ஆனாலும் இந்த மழைக்கு தண்ணி தாங்குற சக்தி இல்லை. அதனால நம்ம நாட்டுல நிறைய இடத்துல நடக்கிறதுன்னு சொன்னா அந்த கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் குற்றம் சொல்லணும். அவ்வளவுதான் அனுபவிச்சாகணும். பகவான் மழைய ஆகாயம் வந்து நம்ம மேல ஒரு பார்வை பார்க்கறது. வெயில் ஜாஸ்தி இருந்துச்சுல்ல எல்லா இடத்துல இந்த வாட்டி, நமக்கு தெரியல. ரொம்ப நாள் ஜம்மு காஷ்மீர்ல 25 வருஷத்துல அந்த டெம்பரேச்சர் எப்பவுமே இல்லையாமா. அதுக்கு இது என்ன எங்க கொண்டு போய் நிற்கும் நமக்கு தெரியும், ஈஸ்வரன் தான் தெரியும். சரியா? ஜஸ்ட் ஆக்செப்ட். இது சொல்றேன். ஸோ மனுஷானம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. அப்படி நெவர் கம்ப்ளைண்ட் ஆன் எனிபடி எனிதிங். சரியா? இதுக்கு வந்து நம்முடைய ரமணர் எழுதின சத்தர்ஷனத்திலோ இதே கருத்து சொல்ற ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு. சப்தாதி ரூபம் புவனம் சமஸ்தம். புரிஞ்சு போச்சு? சப்தாதி ரூபம் புவனம் சமஸ்தம் சப்தாதி சத்தேந்திரிய விருத்தி ஹாஸ்ய. அதான் எல்லாமே நாமரூப ஜெகத்து பிரபஞ்சம் கர்மம், அது எல்லாமே தாட் ஃபார்ம்ல தானே. சப்தாதி சத் இந்திரிய, அந்த இந்திரியங்கள் மூலமா வந்து என்ன இருக்கு, விருத்தி பாஸ்ய, ஒரு விருத்தியா அங்க இருக்கு. சத்யேந்திரியாணாம் மனசோ வசேயாத். அதனால மொத்தம் எங்க எண்டாகிறது, மனசுலதான் வந்துச்சு. அதனால மனோமயம் தத் புவனம் வதாமா. அதனால இந்த புவனம் மொத்தம் என்ன சொல்லணும், மனசன்னு சொல்லலாம். நம்ம மனசு ஜெகத் என்ன மனசு. என்ன மனசு? சும்மா தாட்டு வருது போறது, எது நாட் பர்மனன்ட் அப்படின்னு அழகா சத்தர்ஷனத்திலும் ஸ்லோகம். சரி, விஷயம் நமக்கு இதான் கிரகிக்க வேண்டியது. அதில் அதோட 24வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த தேர்ட் டாபிக் பஞ்சவித தேவதாரூப ஹிரண்யகர்ப உபாசனம் முடிஞ்சு போச்சு. இந்த 24வது மந்திரத்தில் கடைசியாக நம்ம சாக்கல்யர் வந்து இன்னொரு கேள்வி கேட்டு நிறுத்துறார். என்னது? 24வது மந்திரம் பாருங்கோ, கடைசியில பாருங்கோ. அதெல்லாம் படிச்சா கரெக்டா அதுதான் வந்துச்சு. பார்த்தீங்களா, வாக்கு பிரதிஷ்டிதா இது అని முடிச்சாரு. அங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் வந்து அப்புறம் ஹிருதய இது கஸ்மின் ஹிருதயம் பிரதிஷ்டிதமிதி, வாக்கு எங்கன்னு ஹிருதயத்துலன்னு முடிஞ்சிச்சு அந்த ஸ்டேபிள். அந்த ஹிருதயம் வந்து எங்க பிரதிஷ்டமாயிருக்கு? நல்ல கேள்விதான். ஆனா நிஜமா இவர் வந்து அக்னிவல்கர் இது முன்னாடி பிராமணர் கூட பேசும்போது கேள்வி அதெல்லாம் கேட்டிருந்தா
அவருக்கு அங்கே புரிஞ்சுக்கணும். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிரம்ம விஷயம் கூட பேசியிருக்குல்ல, அது நம்ம விஸ்தரிச்சு விசாரணை பண்ணோமே, கொஞ்சம்தான். சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்மா, அதெல்லாம் இவர் ஒழுங்கா கேட்கல. ஏன் கேட்கலன்னா, அடுத்தது என்ன டேர்ன் வரும்போது நான் என்ன கேட்கணும்னு சொல்லி ஒரு லைப்ரரி போய் படிச்சுட்டு இருக்காரு. நாம அப்படிதான் கேட்கும்போது மனசு எங்கெங்க போகும், இன்டர்பிரேட் பண்ணும். இதெல்லாம் தெரிஞ்சது தானே, இதுக்கு முன்னாடி சொன்னது தானே, அப்படி இப்படி இது ஏதோ இப்படி போகும். நம்ம பிரசன்ட்ல இருக்கிறது అనేది சத்சங்கத்துல அநேக வருஷத்துடைய சாதனைனால வரலாம். அதனால எல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் தெரிஞ்சிச்சு, எல்லாம் புரிஞ்சிச்சானே, நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட். இங்க இப்போ அப்படிப்பட்ட ஒரு இது கூட வரும், சில கருத்துக்கள் அப்புறம் சொல்றேன். இப்போ கடைசியில ஹிருதயம் எங்க பிரதிஷ்டமாயிருக்கு, அங்கே சொல்லிட்டாரு. சூத்திரத்துக்கு அப்புறம் அந்தர்யாமி அக்ஷரம்னு சொல்லியாச்சு இல்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால கார்கி அமைதியா நிம்மதியா உட்கார்ந்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டான். சொல்றேன், இப்ப இவர் அங்க இருந்திருப்பாரு, கேட்டு இருக்கலாம். சோ வாட்? ஏன் இப்படிப்பட்ட இது கேட்கணும்? அதனால ஏதோ ஒண்ணு கேட்டவனே தோல்வி தோக்கணும்னு ஆசையா என்ன? இவரு மேல ரிவெஞ்ச் எடுக்கணும்னு என்ன? வாட் ஃபார்? சரி கேட்டார். கேட்டதுக்கு அப்புறம் யாக்ஞவல்கர் இங்க நிஜமாவே கொஞ்சம் கோபம் வந்துச்சு அவருக்கு. அங்கே ஒரு டோஸ் கொடுத்தாரு 18லயே. அது மட்டும் படிக்கிற சின்ன மந்திரம் தான், 25. அஹல்லிகேதி ஹோவாச்ச யாக்ஞவல்க்யः யத்ர அன்யத்ர அஸ்மாத் மன்யாசை யத் ஏதத் ததன்யத் அத்ர அஸ்மாத் அஸ்யாத் ஸ்வானः வைனதத்யுத்யுதுः வயாகம்சி வைனத்வி மந்தி நரின்னிதி. என்ன கடபடையில இருக்குது, ஒண்ணு இல்ல சொல்றேன். என்ன சொல்றாருன்னு இதுல அந்த முதல் வார்த்தை பாருங்க, திட்டுறாரு. சாக்கல்லிக்கு ஒரு பேர் வச்சு அஹல்லிகா, என்ன அர்த்தம்? பிரேதமே. அஹனி லீயத்தே இது அஹல்லிகா. அஹல்லிகான்னு ஏதோ பேர் நல்லா இருக்குன்னு வச்சுக்கூடாது. இது புலிங்கம், இங்க ஸ்திரீலிங்கம் சொல்லு. அஹல்லிகா மல்லிகா மாதிரி பிரேதமே. அஹனி பகல் கொண்ட அர்த்தம் சொல்றாரு. பகல் யாரு தூங்குறான்னு அவனு பிரேதம் சார். ஒன்னும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு சொல்லல, இதுக்கு கோச்சுக்குவீங்க. பகல் எல்லாம் தூங்கிட்டு ராத்திரி டியூட்டி பண்றாங்க. காலம் ஒழுக்கம் அப்படி ஆகி போச்சு. என்ன பண்றது? ஷிஃப்ட் இருக்கணும் இல்ல யாராவது. அதே நமக்கு நிறைய தேவைப்படும் போது இப்படி எல்லாம் அக்கிரமம் எல்லாம் அதர்மம் செய்ய வேண்டியதுதான். அதுதான் கலியுகம். டேக் இட் ஃபார் கிராண்டட். அகனி பகல் காணாது பிரேதம். பூத்தம் பிசாஜம் பத்தி பகல் யாராவது பேசுறாங்களோ? பகல் காணாது, காணாம போயிடும். அகல்லிகா ஏன் இப்படி கூப்பிடுறாருன்னா, சங்கரர் பெருசா அங்க ஏதுல சில காமெண்டேட்டர்ஸ் இல்ல. சங்கரர் எங்காவது ஏதுல ஏதாவது விட்டுட்டா இந்த காமெண்டேட்டர்ஸ் வியாக்கியாதங்கள் கொஞ்சம் வேலை. அவங்க பார்த்து தேடி இதோட அர்த்தம் எடுத்துட்டு இதுக்கு இதுன்னு சொல்லுவாங்க. சங்கரர் எல்லாம் எதிர்க்கும் போது இவருக்கு என்ன எழுத முடியும்?
அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பேய் பூதம், கோஸ்ட், இட் ஆல்வேஸ் ஜம்ப்ஸ் ஃப்ரம் ஹியர் டு தேர். ஒரு இடத்துல இருக்காது. இவன் அப்படியே ஒரு பேய் போல், பிசாச்சியம் போல் அவன் கேள்வி மீத கேள்வி, கேள்வி மீத கேள்வி குதிச்சுட்டே இருக்கிறான், குதிக்கிறான். அதனாலையும் மட்டுமில்ல, the end of the story, Shakalya is going to die. அங்கே சபலையே இன்னும் கொஞ்ச நேரத்திலே. ஓகே, ஹேண்ட்கர்ச்சீஃப் வச்சுக்கணும். மொத்தத்துல அகல்லிக்காக అని சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு ஹிருதயம் எங்க பிரதிஷ்டமா, இங்கிருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹிருதயம் எங்க பிரதிஷ்டமாயிருக்குன்னு கேட்டார் இல்லையா? அப்போ அதுக்கு ஹிருதயம் இங்க மனசுதான். ஓகே, மனசு சரீரத்து மேல பிரதிஷ்டமாயிருக்கு. அதான் பதில் சொல்ல விரும்பினது அவர். ஆனா அப்படி நேரா சொல்லலாம் இல்லையோ யாக்ஞவல்கியர்? அப்படி சொல்லாமே, பாரு, நீயாவா அதுல இல்லைன்னா, நானாவா அதுல இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த சரீரத்துல அதுக்கப்புறம் நாய் கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கடுகெல்லாம் கொடிஞ்சு எடுத்துரும். அந்த வார்த்தை குத்தி 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 அதுக்கப்புறம் ஜூஸா பண்ணிட்டு ஸ்ட்ரா வச்சு ஜூஸ் எடுத்த மாதிரி யாரு? வயாகம்சி பறவைகள், அப்புறம் ஸ்பெஷலா வல்ச்சர் பத்தி சொன்னாரு, அப்புறம் நாய் பத்தி சொன்னாரு. அது என்ன சொல்றது, டபுள் நெகட்டிவ்ல சொல்றாரு. இந்த சரீரத்துல மனசு இல்லைன்னா இதோடைய கதி என்ன தெரியுமா? அப்படி இப்படி நேரம் சொல்லாம இந்த கதையில சொல்றாரு. நாய், கடுகு. அதனால மனசு சரீரத்து மேல ஆதாரப்பட்டிருக்கு, பிரதிஷ்டமாயிருக்க. இது கொஞ்சம் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்படி இந்த விதமா எப்பவுமே பேசல. நம்ம எல்லாமே எப்பவுமே நெகேட் பண்ற விதமாக நம்ம வேலை. சரீரம் மேல ஆதாரப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா, டேக் சேர் மை டியர், சிட் கம்ஃபர்டபிள். శరీరం, మనస్సు అనేది సూక్ష్మ శరీరం. అది పోయిచ్చని இது வேலை பண்ணல, டெட்னா ஃபியூ ஹவர்ஸ்ல ஹேண்டில் பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும். அப்படி மட்டும் இல்லை, சங்கரர் இந்த விவரணம் சரீரம் மனசு மேலையும் மனசு சரீரம் மேலையும் ஆதாரப்பட்டிருக்கு. எப்படின்னு பார்க்கிறோம். I want to see you. மனசு சரீரம் மேல, சரீரம் மனசு மேல ஆதாரப்பட்டிருக்கு. சிந்திச்சு பாருங்க, சரீரம் மேல மனசு ஆதாரப்பட்டிருக்கேன்னு சொல்றீங்க, அது எப்படி? மனசுதான் அப்புறம் இருக்குல்ல, சூக்ஷ்ம சரீரம் போகுமே, இன்னொரு சரீரம் எடுத்துக்குமே. ஆனா கூட மனசு இருக்கு, ஆனா இல்லாத போதுதான். ஏன்? மனசு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஆயத்தனம் சரீரம் இல்லையே. இப்போ சரீரம் இல்லாத மனசு பேர் தான் பிரேத்தம்னு சொல்றோம். சரீரத்தோடு இருக்கிற பிரேத்தத்துக்கு பேர் தான் மனுஷனு. பயப்பட வேண்டாம். மனசு இருக்கு, அது இன்னொரு இடத்துக்கு எங்கெங்க போய் இன்னொரு சரீரம் எடுக்கலன்னா, அது இருந்தாலும் மனசு, மைண்ட் எக்ஸிஸ்ட், பட் நோ யூஸ், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அப்படின்னா அது இருந்தாலும் இல்லாத போதுதான். வாட்டி சொல்லுவாங்க வீட்டுல எல்லாம் பெரிய ஏதோ ஃபங்க்ஷன் நடக்கிறது, ஒருத்தனை மட்டும் ஒன்னும் பண்ணாம அப்படி உட்கார்ந்து இருப்பான், தேவதாஸ் மாதிரி. திட்டுவாங்க இல்ல, என்ன பண்றேன் போயிங்க நின்று, நீ இருந்தான்னு இல்லன்னு ஒண்ணுதான். மனசு அப்படி ஆயிடும். யோசிச்சு பாருங்க. ஸோ மைண்ட் இஸ் டிபெண்டிங் ஆன் த பாடி. இப்போ பாடி மனசு இல்லைன்னு ஏதோ பாடி டெட், உடனே நாய் எல்லாம் கடிச்சு, பறவை, பாக்டீரியா டிஸ்கம்போஸ் ஆயிடுது. அப்போ மனசு சரீரம் மேலையும் சரீரம் மனசு மேல ஆதாரப்பட்டிருக்குன்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம் இல்லையா? சொல்லலாம். அதனால இவர் பதில் என்ன கொடுத்தாரு? சரீரம் மேல ஆதாரப்பட்டிருக்கு சொன்னார்.
சரி. அதுக்கப்புறம் திரும்பி சரீரமும் மனசு எது மேல ஆதாரப்பட்டிருக்கு? அவன் நிறுத்தல கேள்வி. பிரேதமேன்னு கூப்பிட்டா கூட அவன் நிறுத்தல. லாஸ்ட் கேள்விக்கு வந்துட்டு இருக்கிறோம். அவனுக்கு டைம் முடியுறது அவனுக்கு. அப்புறம் சரீரமும் மனசு டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? அதுக்கு அக்னிவல்கர் பதில் கொடுக்கிறாரு. அதான் பிராணம் மேல பிரதிஷ்டமாயிருக்கேன்னு சொன்னாரு. பிராணம் மனசுக்கு பிராணங்கள் இருக்கணும் கூட. சூக்ஷ்ம சரீரம்னாவே அதுதானே, பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச பிராணங்கள் அதெல்லாம் சேர்ந்து தானே சட்டில் பாடி. இங்கே பார்த்தா சரீரம் இருக்கணும்னாலும் பிராணம் இருக்கு. ஸோ மனசனி பிராணத்தின் ரெண்டுத்தையும் சரீரத்தின் மனசனை சப்போர்ட் பண்ணதே பிராணம். அவன் அங்க நிக்கல. அப்புறம் சின்ன எல்கேஜி கிளாஸ் மாதிரி பிராணம் இது மேல சப்போர்ட் ஆயிருக்கு, அபானம் மேல. அபானம் எது மேல சப்போர்ட் ஆயிருக்கு? யானை மேல. நமக்கு தெரிஞ்ச கதை. யானை எது மேல சப்போர்ட் ஆயிருக்கு? உதானம். உதானம் எது மேல சப்போர்ட் ஆயிருக்கு? சமானம். அப்படின்னு சொல்லி அந்த 5 பஞ்ச பிராணங்களை பத்தியும் சொல்லிட்டாரு. அப்படின்னா பிராணம் இது பாயிண்ட். அங்க வரைக்கும் கேள்வி கேட்டாச்சு. சமானம் மேல ஆதாரப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எத்தாவது மந்திரத்துல இருக்கிறோம்? நம்ம 25வது மந்திரத்துல இருக்கிறோம். 25 ஆயிடுச்சு, 26வது மந்திரத்துல இருக்கிறோம். சரியா? இங்க சங்கரர் இன்னொரு பாயிண்ட் கூட ஹைலைட் பண்றாரு. இன்னும் பார்த்தா அப்சர்வ் பண்ண க்ளோஸா, பிராணம் கூட சரீரம் மேல ஆதாரப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ சரீரம் இல்லைன்னா பிராணம் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும்? பிராணம் எங்க இருக்கு, ஏதோ காற்று மாதிரி இருக்கு அங்க. பட் தேர் இஸ் நோ இந்த 5 பிராணங்களா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு ஆயத்தனம் சரீரம் இருந்தா தானே. சும்மா எக்ஸிஸ்ட் ஆனாலும் இட் இஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் போல் தான் இல்லையா? இது கனெக்ஷன் அப்படி. ஸோ இன்டர் டிபெண்டா இருக்குது எல்லாமே. மொத்தத்துல கொஞ்சம் சூக்ஷ்மமா பார்த்தா பிராணத்து மேல இது ஆதாரப்பட்டு இருக்கு. பிராணங்கள் பலகீனம் ஆயிடுச்சுன்னா சரீரம் வேலை பண்ணாது, டீல் ஆயிடும். பிராணங்கள் டீல் ஆயிடுச்சுன்னா மைண்டு கூட வேலை பண்ணாது, திங்க் பண்ணாது. இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்க உபனிஷத்து அங்க ஒரு நீங்க மார்க் பண்ணிக்கணும். ச ஏஷ நேதி நேதி ஒரு 2 சென்டென்ஸ் வருது. அதுன்னு ஒரு பிராக்கெட் போட்டோ அண்ட் ஹைலைட் பண்ணோம். அது அப்படி இருக்கட்டும். இது உபனிஷத்து கமிங் அண்ட் பிரசன்டிங். மாஸ்டர் ஆஃப் செரமனி போல் திடீர்னு நடுவில் உபனிஷத்து வந்துச்சு. இன்னும் டைலாக் முடியல. யாக்ஞவல்கருக்கு சாக்கல்லருக்கு நடுவில் டைலாக் முடியல. அதுக்கெல்லாம் உபனிஷத்து பேசிச்சு. டைலாக் முடியாதனால நம்ம இது கொஞ்சம் நிறுத்தி வச்சு நம்ம அந்த டைலாகுக்கு போகணும். எதுக்கு உபனிஷத்து இப்படி இங்க வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு சங்கரர் எழுதுறாரு. அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். உபனிஷத்துக்காம ஒரே அவசரமாமா. இவங்க என்ன 24 மந்திரங்களை அதிபத்தி இதிபத்தி இதிபத்தியே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு உபனிஷத்து ஸ்டார்ட் டெல்லிங் அபவுட் ஆத்மஸ்வரூபம். அதுக்கு சங்கரர் அழகா துறையான்னா அவசரம் அவசரம். 2 பேரு கோயில் ஏதோ கோயில் பார்க்கறதுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தாங்க. எனக்கிட்ட சொல்றாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போனேன். முதல்ல ஹஸ்பண்ட் சொல்றாரு, நாங்க இந்த ஊருக்கு போனோம், அதுக்கப்புறம் அந்த ஊர்ல அந்த கோவில் இப்படி எல்லாம் எப்படி போனேன் எக்ஸ்பிளைன் பண்ண. அவர் சொல்லி முடியறதுக்கு முன்னாடியே அந்த அம்மா நடுவில் நேரா இன்னொரு விஷயம், என்ன இவர் ரொம்ப நிதானமா சொல்றாருன்னு சொல்லிட்டு கடைசி விஷயம் டக்குன்னு சொல்லுவேன். இரு நீ நான் சொல்லவே இல்லை, நீங்க ரொம்ப இழுத்தி சொல்றீங்க. அது உபனிஷத்து இன்னொரு காரணம் என்னன்னா, இந்த
இதோட சாக்கலருடைய லைஃப் முடிஞ்சு போகிறது. இதுக்கப்புறம் முடிஞ்சு போகும். யாக்ஞவல்கர் சாபம் கொடுப்பாரு. சாபம் கொடுத்து அவர் தலை உளுந்து இறந்து போயிட்டான். இப்போ அந்த அசல் சத்தியம் சொல்லணும் இல்லையா? அகிர்வகல் சொல்ல மாட்டான். என்ன அவனு கேட்கலையே, அவனு கேட்கல இல்லையா? அவன் ஸ்டூடெண்ட் இல்லை. அவன் என்னென்னமோ லோக்கல் விஷயங்களை கேட்கறவனு கிட்ட போய் நான் இப்போ பிரம்ம வித்யா அதெல்லாம் அதே உபனிஷத்து வந்து நானே சொல்லி முடிச்சு விடுறேன். அப்புறம் சொல்லி ஆத்திரத்தினால அவசரப்பட்டு உபனிஷத்து பேசியிருக்கு. தட் பார்ட் வில் டேக் இட் லேட்டர். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நம்ம தானிய அஷ்டாவய அங்கிருந்து படிக்கணும். சரியா? ரிஷ்யத்தே அనే வரைக்கும் லைன் அங்க கட் பண்ணுங்க. ரிஷ்யத்தே அங்க வரைக்கும் வேறு. இதுக்கு அடுத்த ஒரு டாபிக் என்ன ஆயிடுச்சுங்க? யாக்ஞவல்கர் வந்து பேசுற போல் எடுத்துக்கிறோம். இப்போ யாக்ஞவல்கர் இவ்வளவு கேட்டாச்சு சமானம்னு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இனிமே சாக்கல்யருக்கு கேட்கறதுக்கு ஒன்னும் சப்ஜெக்ட் இல்லை, எல்லாம் தீந்தி போச்சு. சில வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த லெக்சர் வந்து சீக்கிரம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பேசுறது தெரியாது இல்லையா? அது எல்லாம் கேட்டாச்சு, எல்லாம் பதில். இப்போ யாக்ஞவல்கர் டேக்கிங் லீடு. சரி, இவ்வளவு நேரம் நீ கேட்டுட்டே இருக்கு இத்தனை கேள்விகளும், நான் வந்து ஒன்னு கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் நீ என்ன கேள்வி கேட்ட, நான் ஒண்ணு கேட்கிறேன், உனக்கு தெரியுமான்னு. நீ அது எதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. யாக்ஞவல்கர் கேட்கிறாரு, 4 கேள்விகளை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். அந்த முன்னாடி சொன்ன உபாசனை 8 வித அஷ்டபுருஷ ஹிரண்யகர்ப்ப உபாசனை மனசுல வச்சுக்கிட்டு, அந்த 8 நீ எது பத்தி சொன்னமோ அந்த 8 ஆசிரியங்களு, 8 லோகங்களு, 8 தேவதர்களு, 8 புருஷர்கள், ரிவர்ஸ்ல சொல்ற. இது எல்லாமே எதினால சிருஷ்டிக்கப்பட்டு எதிலோ லயிச்சு, எது இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிச்சோ, எது எல்லாத்தையும் தனக்குள்ள லைக்க செஞ்சுக்கிறதோ, எது இந்த ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டு அதிக்கிரமிச்சு நிக்கிறதோ, தாண்டி நிக்கிறதோ. கேள்வி புரிஞ்சது? 8 8 8 இதெல்லாம் சொன்னோமே. இப்போ வரைக்கும் நீ கேள்வி கேட்டா நான் பதில் சொன்னேன். இது எல்லாத்துக்கு காரணம் எதில எது காரணத்தினால் இதெல்லாம் காணப்பட்டது? சிருஷ்டி. எதில இது நிற்கிறது? எது இது ரெண்டுத்தையும் அதிக்கிரமிச்சுன்னா தாண்டி நிற்கிறது? அப்படிப்பட்ட அந்த உபனிஷத் பிரதிபாத்தியமான ஔபனிஷதம் புருஷம் உனக்கு தெரியுமா? அந்த ஔபனிஷதம் புருஷம் வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. எங்க இருக்கு? 2வது வரியில தான் அஷ்டாவயவ தான் அஷ்டௌ லோகாஹ அஷ்டௌ தேவாஹ அஷ்டௌ புருஷாஹ ச யஸ்தான் புருஷான் நிருஹ்ய பிரத்யுஹ்ய அதிக்ராமந்தம் ஔபனிஷதம் புருஷம் ப்ருச்சாமி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இப்படி கேள்வி கேட்டார். இதுல 2 வார்த்தைகள் அண்ட் நிருஹ்ய அண்ட் பிரத்யுஹ நம்ம அர்த்தம்னு அர்த்தம் நான் தமிழ்ல சொல்லிட்டேன் உங்களுக்கு. சிருஷ்டி நிருஹ்ய, பிரத்யுஹ்ய கிரியேட்டட் அண்ட் டிசால்வ்டு. எது யாரு பண்ணா அப்படின்னு கேள்வி. சரி சொல்லி அவரே அப்படிப்பட்ட அந்த ஔபனிஷதம் புருஷம் அது நான் கேட்கிறேன், அது உனக்கு தெரியுமா? தெரியும், நீ சொல்லுவியா? சொல்லலேன்னா உனக்கு தெரியாத. ந வக்ஷாமி ந வக்ஷயசி மூர்தாதே விபதிஷ்யதீதி. நீ சொல்லலைன்னா நீ உன்னோட தலை உடைஞ்சி நீ கீழே உளுந்து போயிடும். தலை உளுந்து போயிடும்னா ஃபால் டவுன். அவன் சொன்னா தகம்ஹன மேனே சாக்கல்ய தஸ்ய மூர்தா
விபபாதாதி விபபாதாபி ஆஸ்ய பரிமோஷினோ அப்படின்னு ஒன்று இருக்கு. I will just conclude now by saying that what happened exactly. யாக்ஞவல்கர் இனிமே அவர் எப்போ தெரியலன்னு சொன்னா நீ தெரியல, இது தெரியலன்னா நீ இங்கே உடம்பு கொள்கை. இந்த விபபாத்த தலை உடைஞ்சிடும், அப்படியெல்லாம் கீழே விழுந்து ரோல் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷன் சாந்தோக்கிய உபனிஷத்துல சில இடத்துல பார்த்துட்டே வந்தோம். எங்கேயுமே நிஜமா நடந்த மாதிரி தெரியல. எங்கேயுமே அது என்ன ஜஸ்ட் ஒரு இதுக்காக தானா அப்படின்னா நீ தோத்து போயிட்டான்னு அர்த்தமா, இல்ல அது நிஜமா சாபமானது இல்ல. நிறைய இடத்துல பார்த்தோம், இந்த உபனிஷத்துல பார்த்தோம். ஆனா இப்போ இங்க நிஜமாவே யாக்ஞவல்கர் சாபம் கொடுத்தாரு. சாபம் ஏன் கொடுத்தாருன்னா, யாக்ஞவல்கர் சூரிய பகவான் கிட்ட இருந்து இந்த வித்தியெல்லாம் கத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, யாக்ஞவல்கரோட விஷ்ணு அவதாரமா சொல்லப்படுறது, யாக்ஞவல்கர் கூட விஷ்ணு சூரிய அம்சமா சொல்லப்படுறது. அதனால அப்படிப்பட்ட பிரம்மஜானி சர்வஜனான இவர் கர்ம காண்ட பத்தியும் எல்லாம் சொல்லிட்டாரு, உபாச காண்ட பத்தியும் எல்லாம் சொல்லிட்டாரு, பிரம்ம வித்யனை பத்தி ஞான காண்ட பத்தி எல்லாம் சொன்னார். ஆல்ரவுண்டரா இருக்கிற இப்படிப்பட்ட இந்த பிரம்ம ஜானின் இப்படி அவமானப்படுத்திட்டா என்ன கதி ஏற்படும் అనేది இங்க கருத்து. அது அப்படி இருக்கட்டும், சரியா? இதை பத்தி நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கேன் இன்னும் டீடைல்டா. ஜஸ்ட் ஐ கன்க்ளூட் வித் இன் 1 minute now. அந்த பாயிண்ட் என்ன, அது நடந்ததா இல்லையான்னு அந்த கதை கூட 2 இடத்துல வேற விதமா சொல்லப்பட்டது. அது என்ன, ஆனா முக்கியமா இது பிரம்மவித்தனை பிரம்ம ஜானினி கார்னர் பண்ணக்கூடாது, கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது. இவருக்கு எவ்வளவு தெரியுமனே விதமா நம்ம கேட்கக்கூடாது. நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருந்தா கூட நமக்கு ஏதாவது இன்னும் தெரியலன்னு இவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்னு போய் கேட்கலாம்ல தவிர அவர்னை காட்டி கொடுக்கறது, அது என்ன சொல்றது, கார்னரிங். அது பண்ணா வாட் கான்சிக்வன்ஸ் யூ வில் ஃபேஸ் இன் த லைஃப் అనేది நம்ம தத்துவபோத எண்டிங்லேயே பார்த்தோம். அதுக்கு இங்க ஒரு உதாரணம். இது ஹவு டு டேக் இட், எப்படி என்ன అనేది. மொத்தத்துல சாகல்யர் இறந்து போயிட்டார் அப்படின்னு அங்க கதை. இன்னொரு இடத்துல அப்பு இறந்து போல, ஆனா இந்த சாபம் அப்புறம் வேலை பண்ணுதுன்னு இன்னொரு கதை. ஆனா இந்த மந்திர கடைசியில என்ன சொல்றதுன்னா, ஈவன் அவருடைய எலும்புகள் அஸ்தி எரிஞ்சு எரிக்க வைப்பாங்க குருஸ்தனா. அதுக்கப்புறம் அஸ்தி எல்லாம் கொண்டு போய் மஜ்ஜனம் பண்ணுவாங்க இல்லையா நதியில, அங்க அந்த அஸ்திகள் கூட வீட்டுக்கு சேரலேமா. அதுக்கு என்னன்னா அது ஒரு கதை. இதெல்லாம் அடுத்த சத்சங்கத்தில் நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் எப்படி உபனிஷத்து முடியறது, தென் வில் கோ டு தட் உபனிஷத்து ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.